Lars braucht Hilfe. Welche Bitten hat er? Bitten means request. ஸோ இப்போ லாஸ்ட்க்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, என்ன ரிக்வெஸ்ட் இருக்குது அவருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே 3 கொஷின்ஸ் இருக்குது, இங்கே பிக்சர்ஸ் இருக்குது, நீங்கள் மேட்ச் பண்ணணும். Kannst du mich bitte abholen? ஸோ இது எந்த பிக்சர்? Konnten Sie bitte meine Karte sperren? Gib mir bitte die Nummer von meiner Kreditkarte. Third one Beva. Okay. சரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கான்ஸ் டு மிஷ் பிச்சை ஆப்ஹோலன்னா என்னை பிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. கண்டென்சி பிச்சை மைன கார்ட் இஸ் பெர்ரன். ஸோ குட் யூ ப்ளீஸ் பிளாக் மை கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிவ் மியர் ப்ளீஸ் கிவ் த நம்பர் ஆஃப் மை கிரெடிட் கார்டு. ஓகே. ஸோ இன் வெல்ஷே சி ஃபர்குலேஷன் சி பிட்டன் வெல்ஷே இஸ் பெசாண்ட். ஸோ எது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்குது? இந்த 3த்துல எது பொலைட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பொலைட்டாக 3மே பொலைட்டாக தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆனால் ரொம்ப பொலைட்டாக கேட்டிருக்காங்கன்னா அது எது? யா, கரெக்ட். Konnten bitte meine Karte sperren? Could you please block my card? Okay. Can't do இது கூட பொலைட் தான், இதுவும் பொலைட். ப்ளீஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பொலைட்டாக கேட்கணுன்னா கொன்டென்சி, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹோஃப்லிஷன் பிட்டன் ரொம்ப பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து கான்டர் அந்த வேர்ட் யூஸ் பண்ணும். இஷ் கான்டர், டூ கான்டெஸ்ட், இயர் கான்டெக்ட், ஜி கான்டென்ட். கான்டெயிஷ், குட் ஐ, கான்டெஸ்ட் டு, குட் யூ, கான்டெக்ட் இயர், குட் யூ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கான்டென்சி, கான்டெயிஷ் நாட் கைனன் காஃபி ஹேப்பன், குட் ஐ ஹாவ் ஒன் மோர் காஃபி ப்ளீஸ் அப்படின்றாங்க. கான்டென்சி மியர் பிச்சர் கூஸ் ஹெல்பன், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ ரெண்டுமே பொலைட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம பொலைட்டாக கேட்குறது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம். ஈஸி ஹேபன் இயர் கெல் போசர் ஃபர்கேசன். இப்போ வந்து உங்களுக்கு மணி பர்ஸ் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அப்போனா நீங்கள் என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் கேட்பீங்க? இங்கே மேலே ரிக்வெஸ்ட்டு, கீழே சுச்சுவேஷன், மேலே ரிக்வெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இதுதான் மியர் கெல்டு லைஹன் இருக்கு இல்லைங்களா? கான்டெஸ்ட் டு மியர் கெல்டு லைஹன், கான்டெஸ்ட் டு மியர் கெல்டு லைஹன், மியர் கெல்டு லைஹன். ஸோ எனக்கு கொஞ்சம் மணி லென் பண்ணுறீங்களா, கடன் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது, சரிங்களா? ஸோ அது வந்து கான்டெஸ்ட் டூன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை கான்டென்சி, ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டும் கேட்டாலும் பொலைட்டாக கேட்கணும். ஓகேங்களா? அடுத்தது இயர் ஹேண்டி இஸ் வெக். ஸோ உங்கள் மொபைல் இல்லை உங்ககிட்ட, எங்கேயோ வச்சிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை விட வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ உங்க மொபைலை தேடணும், எப்படி தேடுவீங்க? உங்க மொபைல் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல, இப்போ உங்க மொபைல் தேடணும்னா என்ன பண்ணுவீங்க? மிஷ் அன்ரூஃபன் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்டு வச்சு சொல்லுங்க. கான்டென்சி மிஷ் அன்ரூஃபன், அவ்வளவுதான். could you please call, புரிஞ்சுதா? கான்டென்சி மிஷ் அன்ரூஃபன்.
Ihr Drucker funktioniert nicht. உங்க பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகல. அப்ப என்ன சொல்வீங்க? ம். கெல்டு லைசன் தான் முடிஞ்சிச்சு. இட் வாஸ் ஃபார் மீ ஷவுஸ் டுக்கன். எனக்காக ஏதாவது பிரிண்ட் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்கணும்ல. ஸோ கான்டென்சி இட் வாஸ் ஃபார் மீ ஷவுஸ் டுக்கன். ஓகேவா? Der Handy von Ihrem der Akku von Ihrem Handy is clear. மொபைல் பேட்டரி, அக்குன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து எம்டியா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சார்ஜ். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நான் என் ஃபோனில் வந்து பேட்டரி இல்லை, உங்கள் ஃபோனில் கால் பண்ணட்டுமா அப்படின்னு. கான்டென்சி இல்லை, நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும்? Konnte ich mit deinem Handy telefonieren? சூப்பர் சூப்பர். இப்படிதான். Ihre Freunde wollen schon gehen. உங்க ஃப்ரெண்டு வந்து போகணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்வீங்க? கான்டெஸ்ட் டு நான் கைன்பிஷன் வாட்சன். அதே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்ட்ஸ். கான்டெக்ட் இயர் ஐஹெச்ஆர் இருக்கு இல்லைங்களா? கான்டெஸ்ட்ல கான்டெக்ட் இயர். கான்டெக்ட் இயர் நான் கைன்பிஷன் வாட்சன். இதுதான். ஓகே சூப்பர். ஸோ இது வந்து டைலாகா எப்படி பேசுறது? கான்டே இஷ் பிட்டர் மித் தைனம் ஹேண்டி டெலிஃபோனியரன். நான் வந்து உங்களோட ஹேண்டி வச்சு டெலிஃபோன் யா கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னோட ஃபோன்லேயே பேட்டரி இல்லைன்னா டுட் மீ அ லைட் மைன் அக்கு இஸ் கிளியர். ஸோ சாரி என்னோட பேட்டரியும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஹோரன்சி இஸ் தஸ் ஃப்ரெண்ட்லிஷ் கெஸ்ப்ரோக்கன் ஆர்டர் நிக்ட். இவங்க 6 பேர் பேசுறதுல வந்து ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்களா இல்லையா? யாரு ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க, அவங்களோட டோன் கூட நீங்க நோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்லி. இப்போ அவங்க வந்து கான்டென்சி கான்டெஸ்ட் டூ அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க, பட் அவங்களோட டோன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சாரி இருமா, வேற மாத்தி. என்ன நம்பர் ஆக்சுவலி? 48. ஸோ எது பொலைட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க கேட்டதுலயே? வையா? ஓகே. ஸோ நம்மளுக்கு எது தெரியுதுன்னு தெரியல, பட் இது கூட கான்டாக்ட் இயர் பிட்டர்ஸ் மியர் காமன் அதுவும் ஓகேவா? ஸோ ஹோரன்சி இட்ஸ் ஆல் பிட்டன் ஃப்ரெண்ட்லிஷ். இப்போ வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க.
Konnte ich mal telefonieren, bitte? Konntest du mir bitte helfen? ஸோ இது வந்து நீங்க ரிப்பீட் பண்ணி சொல்லி பாருங்க சரியா? அந்த ப்ரொனன்சியேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. Konnte ich mal telefonieren, bitte? Konntest du mir bitte helfen? Gib mir bitte kurz dein Buch. Könnten Sie das bitte fertig machen? Kannst du bitte die Musik ausmachen? Konntet ihr bitte zu mir kommen? ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை சொல்லி சொல்லி பாருங்க. சொல்லி சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் கேட்கணும். இது நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சேம் கான்டெஸ்ட் டு மீ பிட் einen Bleistift geben. ஸோ could you please give me a pencil அப்படின்னு கேட்கணும். Könnten Sie bitte Übung 4b machen? Could you please do the exercise 4b அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? ஆக்சுவலி என்கிட்ட சில கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஃப்ரேமிங் கொஷின்ஸ் அப்படின்னு. அதில் இந்த ஃப்ரேமிங் கொஷின்ஸில் எல்லா கொஷின்ஸும் இருக்கும் பாருங்க. பிட்டன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? ஞாபகம் இருக்குல்ல? அது எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ருண்ட் டென் ரிங். ஸோ ஆக்சுவலி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள்னா இந்த ரவுண்ட் ஆன மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு சர்க்கிள் மாதிரி. ரவுண்ட் ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அந்த மாதிரி ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து என்னென்ன ஏரியாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறது என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் இங்கே படிச்சிடுறேன். So, A வந்து Das Burg Theater is das wichtigste Theater in Österreich. Über 100 Schauspielerinnen und Schauspieler arbeiten hier. Dazu kommen noch ungefähr 300 Angestellte in der Verwaltung und der Technik. அதாவது அது ஒரு தியேட்டர். ஸோ அந்த தியேட்டரில் வந்து எத்தனை ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இருக்கும் மெயினாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியேட்டர். ஆஸ்திரியாவில் மட்டும் 100 ஆக்ட்ரஸஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது தவிர 300 எம்ப்ளாயீஸ் வந்து அட்மின்லேயும் டெக்னாலஜிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த Ringstraße gibt es nicht nur Kunst und Kultur. Hier macht man auch Politik. Das Rathaus von Wien steht direkt neben dem Parlament. Hier machen die Politiker neue Gesetze. Das Gebäude von Theophil Hansen ist 160 Jahre alt. ஸோ அந்த அந்த ரிங் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒன்லி ஆர்ட்டு இல்லை ஆர்டிஸ்ட் இல்லை கல்ச்சர் பற்றி மட்டுமே இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பற்றி நடக்கும். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம். வியன்னாஸ், அந்த வியன்னான்றது ராத்தோஸ் வந்து வியன்னாவில் இருக்குது. வியன்னா சிட்டி ஹால் இஸ் நெக்ஸ்ட் டு த பார்லிமெண்ட். அது எங்கே இருக்குன்னா பார்லிமெண்ட் பக்கத்தையே இருக்குது. That is where politicians make new laws. அந்த இடத்துல தான் புதிய சட்டங்கள் எல்லாம் எழுதுவாங்க. இந்த பில்டிங் வந்து யார் டிசைன் பண்ணனா? தியோஃபில் ஹான்சன். அது வந்து 160 years old. அப்புறம் Ruhe und Entspannung finden
Wiener und Touristen im Volksgarten. Im Sommer kann man in zwei Lokalen Pause machen. Fans von Kaiserin Sissi sind hier genauso gerne wie Freunde von Partys. Sie feiern nachts in der Volksgarten Club Disco. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வியன்னாவில் இருக்கிறவங்க அண்ட் டூரிஸ்ட் வந்து அவங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், அமைதியான பிளேஸில் ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த கார்டன், ஃபோக்ஸ் கார்டனில். சம்மரில் வந்து யூ கேன் டேக் பிரேக். 2 பார் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயும் பிரேக் எடுக்கலாம். எம்பரர் சிசி, கைசரின் சிசின்னு வந்து எம்பரர் சிசி, அவங்க ஒரு எம்ப்ரஸ்ஸு. அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள மாதிரியே நிறைய பார்ட்டி கோவர்ஸ் இருப்பாங்க. பார்ட்டி எல்லாம் பண்ணலாம். அந்த செலிப்ரேட் வந்து நைட்ல கூட செலிப்ரேட் பண்ணலாம். கிளப் டிஸ்கோல நைட்ல செலிப்ரேஷன் பண்ணலாம். Hinter den großen alten Museum an der Ringstraße ist das Museumsquartier. Moderne Kunst finden die Besucher in zwei Gebäuden, dem MoMA und dem Museum Leopold. Dort gibt es auch viele Bilder von Egon Schiele und anderen österreichischen Malern. அதாவது behind that large and old museum, அந்த மியூசியம்க்கு பின்னாடி பக்கம் என்ன இருக்குன்னா மியூசியம் குவார்ட்டர்ஸ் இருக்கு. விசிட்டர்ஸ் வந்து அங்கே மாடர்ன் ஆர்ட் பற்றி 2 பில்டிங்ஸில் அவங்க பார்க்கலாம். ஒன்று வந்து மூமோக்கு, இன்னொன்று வந்து லியோபால்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா நிறைய ஈகான் ஷீல அவங்களோட பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறமா அதர் ஆஸ்திரேலியா பெயிண்டர்ஸோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரிங் ஸ்ட்ரீட் ஆக்சுவலி. ஸோ இந்த ரிங் ஸ்ட்ரீட்ல வந்து என்ன இங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹோரன்சி த ஸ்கெட்ச் பிளான், ஏஎன்சி ஸ்டார்ட் பிளான். ஆக்சுவலி இது வந்து ஃபுல் புக்கா அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரீட் பிளான் வரும். எங்க ஏறுறாங்க எங்க இறங்குறாங்கன்றது மட்டும் பாருங்க. ஓ ஸ்டைகன்சி ஐன், ஓ ஸ்டைகன்சி ஹவுஸ், எந்த பிளேஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க.
இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லையா? ஓகே, நீங்க அப்புறமா அலங்க ஆப்ல நீங்க நோட் பண்ணி கேட்டு சொல்லணும். சரிங்களா? லேசன் வந்து நம்மளுக்கு புரியணும் இல்லைங்களா? ஸோ மேபி இங்கே சவுண்ட்ஸு அந்த மாதிரி எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா தெரியல. ஆனால் நீங்கள் அலங்க ஆப்பில் கேட்டுட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் நாளைக்கு. ஓகேவா? JNCD photos and ஸோ இது வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகும்? நாடியா கேட் ரிங் ஸ்பாசியரன் ட்ராப் டைனஸ் பவுசர். பிரேக் எடுக்கணும்னா எங்கே போகணும்? ஏபிசி இல்லை, எனக்கு இதில் ஃபுல்லாக காமிக்க முடியாது. எங்கே போகணும் பிரேக் எடுக்கணும்னா? நீங்கள் சியில் பாருங்கள். ட்வை லொக்கால பவுசர் மார்க்கர். ஸோ 2 லோக்கல்ஸை வந்து பிரேக் எடுக்கலாம். ஸோ சி. ஓகே. ஃப்ரான்சிஸ்கோ மிஸ்டர் மேர் ஊபர் ஆஸ்டரிஷன் குன்ஸ்லர் ரிசன். ஸோ இவங்க எங்கே போகணும்? குன்ஸ்லர்னா என்னது? ஆர்ட் இல்லையா? ஸோ ஆர்ட்னா ஆர்டிஸ்ட்னா எங்கே போகணும்? இங்கே இருக்கு பாருங்க. டி. மியூசிக் கிடையாது, மியூசியம். ஓகே. ஐசு இன்டர்சியர் திஷ் பியூர் பொலிட்டிக். எந்த பிக்சரு? கிடையாது, பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். பே. ஸ்டெஃபி மிஸ்டர் நாக்ஸ் ஹவுஸ்கேயன். நைட்டில் வெளியில் போகணுன்னா நைட்டில் வெளியில் போகணுன்னா நைட் செலிப்ரேஷன். ஃபோக்ஸ் கார்ட்டர். சி. ஓகே. அப்புறம் ஆஸ்கர் உன் கிளாஸ் ஜேன் கேர்னர் டிராமன் உன் காமெடியன். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பேரோட கான்வர்சேஷனை கேட்டு வாஸ் ஃபிண்டட் குட், வாஸ் ஃபிண்டட் நிக் சோ குட்.
கேட்டீங்களா? ஸோ மாறா என்ன சொன்னாங்க? என்னெல்லாம் ஃபிண்டட் போட்டு? ஸோ லேபன் லைஃப் நல்லா இருக்கு, வாட்ஸ்அப் நல்லா இருக்கு, வாட்டர் தி ஸ்டார்ட் இஸ் ஜவுபர் சிட்டி வந்து க்ளீனா இருக்கு, ஹோஃபன்ட்லிஷே ஃபர்கேஸ் மெட்டல் அதாவது பஸ்ஸஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் குட். என்ன ஒன்று பிடிக்கலன்னு சொல்றாங்க? ஜூ ஃபீலர் டூரிஸ்டன் நிறைய டூரிஸ்ட்டு, டாய்ர மீட்டன் ரெண்ட் நிறைய கேட்குறாங்க, அப்புறம் ஸ்லெக்டஸ் வெதர் வின்டரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, விண்டு நேபல் ஃபாகுன்னா நேபல்னா ஃபாக். ஸோ ஃபிலிப்க்கு என்ன பிடிச்சிருக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்கு, சிட்டி குட் ஸ்கூல்ஸ். எது பிடிக்கல? ஆம், என்னது நிறைய திங்ஸ் நிறைய பேருக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. viele Leute sind unzufrieden. அவங்க நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே ஆக மாட்டேன்றாங்க நிறைய பேர். சேம் சிங்க நெகட்டிவ் நிறைய திங்ஸ் வந்து நெகட்டிவாகவே பார்க்குறாங்க. ஓகே, வி க்ரோஸ் இஸ் தி ஸ்டார்ட். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டியை பற்றி எழுதிடலாம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொலைட்டாக கேட்குறது வந்து கியோனன், டிர்ஃபன், ஹேட்டன், வேரன். ஸோ இது எல்லாமே பொலைட்டாக கேட்குற ரிக்வெஸ்ட். இதை நோட் பண்ணுங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். வருமா? என்ன முடிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதிட்டீங்களா? ஆ, சூப்பர்.
முடிஞ்சிட்டா? சரி, இதெல்லாமே கத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வி க்ரோஸ் இஸ் தி ஸ்டார்ட். சென்னை எடுத்திங்கன்னா தி ஸ்டார்ட் இஸ் க்ரோ. சென்னை இஸ் அண்ட் கிராஸ்டன் ஸ்டார்ட் இந்தியன்ஸ். இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீக் த ஸ்டார்ட், அந்த சிட்டி எங்கே இருக்கு? ஸோ இந்த the start leaked in Sudan from India, south of India, on the coast of Gulf of Bengal. So was a seen and district என்ன important? So it is a cultural place like temple and historical buildings. Was gefällt Ihnen nicht? எது பிடிக்கலன்னா longer Strandrom hat aber the sweater is of sand highs. ஸோ எல்லாமே இருக்கு, பட் இட் வாஸ் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு. Was finden Sie schon weniger schon? Ich finde schon, dass die Stadt viele traditionelle festivals feiern. ஸோ நல்லா ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. weniger is வந்து manchmal viel verkehr, ரொம்ப டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். இது வந்து பெரிய பெரிய வேர்ட்ஸா இருக்கு, இது நீங்க நோட் பண்ண வேண்டாம், இது மட்டுமே நோட் பண்ணா போதும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுதான் இப்போ இதோட 5th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் அலாங்கோ ஆப்லன்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அந்த இது பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிவ் மியர் பிச்சேஜ் நும்மர். ஸோ இதுவும் பொலைட் தான். கான்டெஸ்ட் டு மியர் பிச்சேஜ் நும்மர் கேவன், இது ரொம்ப பொலைட். இதை விட இது கொஞ்சமாக பொலைட்டு, அதை விட இது கொஞ்சம் பொலைட்டு, இது வந்து ரொம்ப பொலைட்டாக சொல்லுது. ஸோ அதே மாதிரி இதுதான். ஸோ இது மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஒரு சிட்டியை பற்றி சொல்லணும்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ஜெக்டிவ் நாங்கள் பெஸ்ட் இன்டர் ஆர்டிக்கல் ஓனம் வித் ரிட்டாரிட்டம், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் 6th லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எந்த பிக்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ முதல்ல இவங்க என்ன ப்ரொஃபஷன் கண்டுபிடிங்க. எல்லாவும் சாமியல், இவங்க வந்து இவங்க வந்து சாமியல். ஸோ 2 பேருக்கு என்ன ப்ரொஃபஷன் நினைக்கிறீங்க? எல்லாம் எந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க? ஏமா இது எல்லாம் இது இங்கே இது என்ன இடம்? இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அப்ப என்ன ஜாபா இருக்கும்? ஆர்கிடெக்டின். ஆர்கிடெக்டின் லேடின்றதுனால டெக்டின். இவர் வந்து எங்க ஒர்க் பண்றாரு? ஸ்கூல்ல. அப்போ என்னது? லேரர், டீச்சர்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் எந்த பிக்சருன்னு கண்டுபிடிக்கணும். Kann leider nicht kommen, muss nach korrigieren. Das muss heute fertig werden. Euch keinen schönen Abend. என்ன சொல்றாரு, என்னால் வர முடியல, இன்னும் கரெக்ஷன் வேலை இருக்கு. ஸோ that's muss today I have to complete it. ஸோ have a nice evening அப்படின்றாங்க. என்ன பிக்சருன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேனே நான் தான். எதுமா? செகண்ட் ரோல செகண்ட் பிட்டா? ஓகே, இங்க 1ன்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து எஸ்ஏ எஸ்ஓ எம்ஓன்னா ஒன்றும் இல்லை, ஜாம்ஸ் டாக், ஜோன் டாக், மோன் டாக் அப்படி. ஸோ இது டைம் நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைம் 20னா என்ன டைம் இருக்கும்? 8 o'clock. Night 8 o'clock. Second. Das ist eine Baustelle. Hier klappt gar nichts. Denke, dass ich am späten Nachmittag zu Hause bin. Bis dann. ஸோ அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸு. இங்கே வந்து எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் ஐ வில் பி லேட் ஆஃப்டர்நூன். லேட் ஆஃப்டர்நூன் தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ பாய் அன்டில். ஸோ என்ன பிக்சர்? ஃபர்ஸ்ட் பிக்சர் இந்த பிக்சர். ஓகே, அப்புறம் அடுத்தது. Bin schon auf der Rückfahrt. Das neue Fahrrad ist super. Freue mich auf schönes Wochenende mit dir. Habe keine Arbeit mit nach Hause genommen. So I am way back. Irma? இங்கே இருக்கே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாயே ஃபாராட் இருக்கா? ஃபாராட்னா என்னது? சைக்கிள். இது ஓகே. One comes through, will dish were warten, dein beer were warm. So when are you coming? Hurry up, we are waiting. Your beer is getting warm. சீக்கிரம் வான்றா. இன்னும் இருக்குதே இது 2 தான். இதுக்கே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? இதுதான் இது. Dienstag 22 Uhr. அதுக்கப்புறமா Guten Morgen, bin heute bis 5 in der Schule. ஸோ ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமா வந்துட்டேன்னு அர்த்தம். கடைசியில் இருக்கிறது இது ஒன்று தான். செகண்ட் இது கடைசி ஃபர்ஸ்ட் இதில் இதுதானே இது மோன்டாக் ஆக்டோபர். ஓகே, அதுக்கப்புறமா வி லவ் சிம்பிள் kein Ärger mit dem Schulen. Bei Knock im Büro viel Arbeit auf meiner Lieblingsbaustelle. So how is going in Köln? Don't get annoyed with the children, school children. I'm in the office, more work at my favorite construction please. Okay. ஸோ நீ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆடியோ சொன்னேன் இல்லைங்களா, எப்படி இந்த ஆடியோவும் சரியாக கேட்காம தெரியல. அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆடியோவில் கேட்டீங்க இல்லைங்களா, அதோட ஆன்சர்ஸும் இதோட ஆன்சர்ஸும் நீங்கள் நோட் பண்ணணும் ஆடியோ கேட்டுட்டு. இது என்னன்னா, இது வந்து சாமியல் சொல்கிறாங்களா எல்லா சொல்கிறாங்களான்னு மார்க் பண்ணணும். சாமியல்னா எஸ், எல்லான்னா இ மார்க் பண்ணணும். அவங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்களா நெகட்டிவாக சொல்கிறாங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஓகேவா? Okay.